கூட கிளம்புற டாக்டர். ஏங்க அதுக்கு மூடிட்டு கம்மெல்லாம் இருக்க வேண்டிய வார்த்தைலாம் நீங்கள் பேச வேண்டாம், புரியுதுங்களா? உங்கள்கிட்ட பேசணும் அவசியம் இல்லைங்க. அதான் உங்க மேலே கம்ப்ளைண்ட். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் போட்டிருக்காங்க. நீ என்ன கேட்க எப்படிங்க போகிறாங்கன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் அலோட் பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்களா எனக்கு தெரியாது. வந்து 1 hour வெயிட் பண்ணுறோம். 10 மணிக்கு வரீங்க, ஸ்கூலுக்கு போகிற புள்ள 9 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. 2 மணி நேரம் ஓட்டு பார்த்தீங்க. எல்லாரும் அரசியல் செல்வா கூட கிளம்புற டாக்டர்லாம் ஓ இருக்காங்க. சரி சரி. அதனால முடி ஏங்க அதுக்கு என் பேர் பிரகாஷ். என்னுடைய பையன் பேர் தர்ஷன். அவர் சனிக்கிழமை சும்மா கீழே கையில் உடச்சிருக்கு, அடிபட்டுச்சு. அதுக்கு போயிட்டு ஒரு பண்ருட்டி நகராட்சி முன்னாடி இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு முதல் உதவி பாட்டுறதுக்காக போய் காமிச்சது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆயில்மெண்ட் தரவுனா கூட ஒரு அது சரியாயிடுன்ற மாதிரி மற்ற டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன், ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சரி இது போட்டால் சரியாயிடுன்ற மாதிரி நாம் கொஞ்சம் கம்பெனி வந்துட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா 4 இடம் இருக்க பின்னாடி ஊசி போட்ட இடம் வந்து வீங்கிட்டே இருக்கு. சரி மண்டே ஸ்கூலுக்கு போயிட்டாப்புல. செவ்வாய்க்கிழமை போயிட்டு மண்டே ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக வீங்கிருக்கு. அது என்னன்ட்டு அவங்ககிட்ட அந்த போட்ட ஹாஸ்பிட்டலே போயிட்டு காமிக்கணும்ட்டு ஆரம்ப சுகாதாரத்திலே போயிட்டு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அதை போய் காமிக்க போனது என்னன்னா அவங்க டாக்டர் கிட்ட வந்து இது மாதிரி ஊசி போட்டுருக்கு வீங்கிருக்குன்ட்டு காமிக்க போனோம். என் தம்பி ஸ்கூலுக்கு கிளப்பி யூனிஃபார்மோட போய் நின்று ஒரு 9 மணிக்கு காமிச்சிட்டு போயிடலான்ட்டு 9 மணிக்கு டாக்டர் வந்துடும். ஒரு 9 மணிக்கு போய் நின்னோம். ஆனால் 10 மணி 10 வரைக்கும் வரல. சரி அவங்க வந்த உடனே காமிச்சிட்டு ஸ்கூலில் போய் விட்டுலாம், பர்மிஷன் கேட்டு விட்டுலான்றதுக்காக போய் நின்னது. அவங்க போய் இது மாதிரி போய் கேட்டோம். ஒரு ஆயில்மெண்ட் எழுதி கொடுத்து இதை போய் தரவு மேடம், இது வந்து ரத்த கட்டின மாதிரி இருக்கு, இது வந்து ஒரு ஆயில்மெண்ட் தரவுனா எப்படி வந்து சரியாகும், இது ஆயில்மெண்ட் தரவுனா சரியாயிடுமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் இந்த சீட்டை உட்காந்து பாருங்க, இந்த அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியா வல்கரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு பொதுவான இடத்துல இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன குழந்தைய எட்டு வந்து காமிக்கிறேன், நீங்கள் வந்து ஊசி வந்து போட்டது ஒரு டோஸ் அதிகமாக போட்டதால இந்த அளவு ஒரு வீங்கி போயிருக்கு. இதை நான் அவங்க கேட்கறதுக்கு என்ன கொஸ்டின் உங்ககிட்ட வந்து தவறாக தான் கேட்கல, உனக்கு இருந்த நடந்து வச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் தான் உங்களுக்கு கேட்குறான். ஆனால் அதுக்கு நீங்கள் என்னன்னா இவ்வளோ ஒரு ஆஷாவோ ஒரு ஒரு டேபிளை தள்ளி விட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு வல்கரா பேசிட்டு இருக்கீங்க. இதை அதுக்கப்புறம் அது வந்து கேட்டுட்டு ஒரு நான் எதுவுமே பண்ணல, சரி பேசி உள்ள இருந்து ரொம்ப ஒரு மாதிரியா வல்கரா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன மேடம் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுறீங்கன்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனில் வீடியோ எடுத்து உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ அனுப்பிச்சிக்கோ இல்லை சிஎம் சருக்கு அனுப்பிச்சிரோன்னு சொன்னேன். நீ யாருக்குன்னு எடுத்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நீ வந்து உன் மேலே நான் கேஸ் போடுவேன், நீ கேட்கவே கூடாது. அப்புறம் ஒரு தந்தையினுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஊசி போட்டு இந்த அளவு ஒரு பாதிப்பாயிருக்கு, இது சொல்யூஷன் கேட்க போற இடத்துல நீங்க கேட்கக்கூடாது, உன் மேலே ஒரு வழக்கு போடுவோம்னா அது மக்களே பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கவே கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்?